ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன விலாக் பார்க்க போகிறோம். நானும் தம்பி எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் சேர்ந்து எங்கள் பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். தம்பி பார்த்திங்கன்னா விளையாடிட்டுருக்கான். அவர் வெளியே போயிருக்காரு. இதான் அவர் வந்தது கிளம்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பி போய்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எந்த இடம்னா கைத்தலாதவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அப்படியே ரொம்ப தூரம் போகணும். ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கே எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் பெரிய மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் எல்லோரும் கோத்தகிரி தான். அவங்க பார்த்திங்கன்னா சோலூர் மட்டம் பொம்மன் எஸ்டேட் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில, எஸ்டேட்டில் இருக்காங்க. நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். சரி சும்மா விலாக எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தொண்டை கட்டியிருக்கு கொஞ்சம், அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு 2 டேஸாக கோல்டு. அப்படியே பார்த்திங்கன்னா நேராக போயிட்டே இருக்கோம். இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லாக எஸ்டேட்டாக தான் இருக்கும். 2 சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எஸ்டேட்டாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் வீடுகளாக பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்கும். ஆனால் மேலே போயிட்டு வர்றதுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். இங்கே தான் எங்கள் அத்தை வீடு ஒருத்தங்க இருக்காங்க. அங்கே போல் இப்போ நேராக மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். போயிட்டோம். இப்போ மாமியார் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சர்ச்சிலேருந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவோம். ஒரே விளையாட்டு 2 பேர்த்துக்கும், என் நாத்தனார் பையனுக்கும் இவங்களுக்கும். அப்படியே போயிட்டோம். அப்புறம் மறுபடியும் எங்கள் மாமியார் வந்துட்டாங்க, கிளம்பிட்டோம். நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வீடு பக்கம்தான், ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இறங்கிட்டோம், வண்டி விட்டு இறங்கிட்டோம். இது எங்கள் பெரிய மாமியார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாட்டி, எங்கள் வீட்டுக்காரோட சின்ன பாட்டி. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் மேலே. போயிட்டுருக்கோம் மேலே. கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோதான், வீடு பக்கத்தில் வந்துடுச்சு. நல்லாயிருக்கும். இங்கே இருக்க எல்லா பிளேஸுமே சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப கோல்டாக இருக்கும், அதுதான். ஏன்னா கோல்டே சேராது. ஆனால் நல்லாயிருக்கும், சுற்றி பார்க்க சூப்பராக இருக்கும். எல்லாம் இங்கே நிறைய பழம்லாம் இருக்குது, வித்தியாசமான பழம்லாம் இருக்குது. இந்த பழத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா இது பேர் தொம்ம பழம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது டமிட்டான்னு சொல்லுவாங்க. இதை சட்னி எல்லாம் செய்வாங்க, இல்லை அப்படியே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அத்தை வீடு. இதெல்லாம் குவார்ட்டர்ஸ். இங்கே எஸ்டேட்டில் வேலை பார்க்கறதுனால அவங்களே வீடு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும், வேலை பார்க்குற எல்லாத்துக்கும். இந்த பழத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது இங்கே வந்து புளிச்ச கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்னதே பழுத்தோட ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆனால் சீக்கிரம் சளி பிடிச்சிடும் இந்த பழம் சாப்பிட்டா. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா, பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இந்த பழம்லாம் இங்கே நேச்சுரலாகவே கிடைக்கும். பழத்தை பார்த்ததும் எங்கள் வீட்டுக்காரரு, அவங்க தங்கச்சி எல்லோரும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம். இப்போ தான் காய் விட்டுருக்கு, ஆரஞ்சு பழம் காயே விட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா பலாமரத்தை அரிசி. இதான் புளிச்ச கொய்யாப்பழம். இது புளிச்ச கொய்யாப்பழம். இதுதான், இது பழுத்துருக்கு. இது சாப்பிட்றலாம், அப்படியே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதாங்க போய் மாமியார் வீடு. எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுமே உடனே ரெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. கார் ஓட்டிகிட்டு வந்ததுனால டயர்டாக இருக்குது, அதனால் படுத்துட்டாரு. இப்போ நாங்கள் அப்படியே உங்களுக்கு சும்மா சுற்றி காட்டுற பாருங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். மாமா பால் வாங்க போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எப்போவுமே 24 ஹவர்ஸ் இங்கே வரும். நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி தான். ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நாங்கள் அப்படியே தண்ணியெல்லாம் கை கழுவி விட்டுட்டு அவனுக்கு அப்படியே நேராக போயிட்டு, இங்கே ஒரு சின்ன ஆறு இருக்குது. அது ஆறு இருந்துச்சு, இப்போ தண்ணி இருக்கான்னு தெரில, அதான் பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாருமே விவசாயம் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்னதாக கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, மேரக்காய், சவுச்சவுன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஃபுல்லாக இங்கே எல்லாம் குவார்ட்டர்ஸில் தான் இருந்து தங்கி வேலை பார்க்குறாங்க. இங்கே வாழை மரம்லாம் வரும். இது எல்லாமே குவார்ட்டர்ஸ் வீடு தான். இதெல்லாம் எஸ்டேட்டில் வேலை பார்க்கறதுனால இங்கே எல்லாத்துக்குமே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் அப்படியே சரி சும்மா போயிட்டு வரலாம், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரர் பையன் எல்லோரும் கிளம்பிட்டோம்.
இவன் நாயை பார்த்தா அதை பிடிக்கவே தான் போய்கிட்டு இருப்பான். சரியான சேட்டை பண்ணிகிட்டே தான் இருப்பான். என்னாலெல்லாம் வச்சு சமாளிக்கவே முடியாது இவனை. அவர் தான் வச்சு பார்த்துக்குவாரு. பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. இதை வந்துட்டோம். இதுதான் சின்ன ஆறு. நான் கல்யாணம் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தண்ணி வந்துருந்துச்சு. மழை வந்துச்சுன்னா இங்கே நிறைய தண்ணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது தண்ணி. மேலே வீடு இருக்குது, வீடு இருக்குது. வீட்டுக்காரியோட தூக்கிட்டு போகிற தண்ணியில் அவன் தண்ணி பார்த்து அப்பா தண்ணி கத்த ஆரம்பிக்கவும் இப்போ தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. எல்லாருமே குவார்ட்டர்ஸில் தாங்க இருக்காங்க. பார்த்திங்கன்னா தண்ணிக்கு போகிறாங்க. நாத்தனா பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. எங்கள் நாத்தனார் வேறு, அவங்க ஒர்க் போயிட்டாங்க, அதனால் கூட்டிகிட்டு வந்தவங்கள. இவன் தண்ணி பார்த்து ஒரு ஆட்டம். ரொம்ப கோல்டாக இருக்கும் தண்ணி இங்கே. இதில் ஹாய் சொல்லிகிட்ருக்கான். எனக்கு வீட்டுக்காரர் சிரிக்கிறாரு ஹாய் சொல்லுன்னு சொல்லவும். இவனையும் தூக்கி இவனும் தண்ணியில் இறங்கணும்னு ஒரே ஆட்டம். இல்லை ஒரே ஆட்டம் போட்டு தண்ணியில் எல்லாத்தையும் தூக்கி மேலே விட்டார் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு. ரொம்ப தண்ணியில் கோல்டு பிடிச்சிருந்தது, அதனால் கிளம்பிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து காட்டு ரோசன்னு சொல்லுவாங்க, நம்மளாம் பன்னீர் ரோசன்னு சொல்லுவோம். இது அங்கே இருந்துச்சு, பறித்து கொடுத்தாரு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த விழாவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.